கனவு, கடமை, இதுல எது முக்கியம்னு கேட்டா பல பேர் கடமைன்னு தான் சொல்லுவாங்க, சில பேர் கனவுன்னு சொல்லுவாங்க. த ஆல்கெமிஸ்ட் பாலோ கோயலோ எழுதிய உலக புகழ்பெற்ற இந்த கதையை அடிப்படையா எடுத்து சில மாற்றங்களோட இந்த கதைய பார்க்கலாம். இந்த கதை ஸ்பெயின் நாட்டுல ஆண்டலூசியான்ற பகுதிய சுத்தி ஆடு மேய்க்கிற சாண்டியாகோட கதை. அன்னைக்கு பொழுது சாஞ்சிடுச்சு. அதனால தன்னோட ஆட்டு மந்தையும் தானும் பாழடைஞ்ச பழைய கோட்டைக்குள்ள தங்கலான்னு முடிவு பண்ணான். தான் அணிந்திருந்த மேல அடைய கீழே போட்டு தூங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே தானும் தன்னோட ஆட்டு மந்தையும் ஒரு வயல்வெளியில இருப்பதாகவும், அப்போ ஒரு குழந்தை தன்னோட 2 கைகளையும் பிடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே எகிப்துல இருக்கிற பிரமிடுக்கு போறதாகவும், நீ இங்க வந்தா உனக்காக ஒரு புதையல் காத்துட்டு இருக்குன்னு சொல்றதாகவும் ஒரு கனவு. இந்த கனவு அவனுக்கு 2 முறை வந்திருக்கு. ஆனா ஒவ்வொரு முறையும் சரியா எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பாதியிலேயே எழுந்துருவான். அன்னைக்கும் அப்படித்தான். சாண்டியாகோ அந்த கனவு என்னவா இருக்கும்னு அத பத்தியே யோசிச்சான். இந்த கனவை பத்தி தன்னோட நண்பர்கள் கிட்டையும் சொன்னான். அதுக்கு அவங்க ஆமா, இந்த கனவுக்கு எந்த நோக்கமும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா சாண்டியாகோக்கு சில நோக்கம் இருந்துச்சு. நல்லா ஊர் சுத்தி பாக்கணும்ன்றதுதான் இவனோட நோக்கம், கனவு எல்லாமே. இவனோட பெற்றோருக்கு இவன் நல்ல வேலையில இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா இவனுக்கோ சின்ன வயசுல இருந்தே இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தை சுத்தி பாக்கணும்ன்றதுதான் இவனோட ஆசை. ஒரு நாள் மத்தியானம் இருக்கும். தன்னோட அப்பா கிட்ட தனக்கு இருக்கிற ஆசைய பத்தி சொன்னான். உடனே அவனோட அப்பா கோவத்துல, இந்த உலகத்தை நீ சுத்தி பாக்கணும்னா அதுக்கு நீ ஆடுதான் மேய்க்கணும் அப்படின்னு சொன்ன. இவனுக்கும் அந்த யோசனை உண்மையாவே நல்லாதான் இருக்குன்னு ஆடு மேய்க்கவும் முடிவு பண்ணான். என்னதான் அவங்க அப்பாக்கு இவன் மேல கோவமா இருந்தாலும் காசுக்கு என்ன பண்ணுமான்னு யோசிச்சவரு ஒரு நாள் அவரு வயல்வெளியில வேலை பார்க்கும் போது அவருக்கு கீழே கிடைச்ச சுருக்கு பையில பழங்காலத்து தங்க நாணயம் 3 இருந்துச்சு. அத சாண்டியாகோ கிட்ட கொடுத்தாரு. அந்த நாணயத்தை வச்சுதான் சாண்டியாகோ ஆடுகளை வாங்கினான். அவன் நினைச்ச மாதிரியே ஆண்டலூசியால இருக்கிற பல பகுதிய சுத்தியும் பார்த்தான். அன்னைக்கும் ஒரு புதிய பகுதியில ஆடுகளை மேய்க்க விட்டு அவனுக்கு வந்த கனவை பத்தி யோசிச்சான். அப்போ ஒரு வயதானவரு அவங்கிட்ட, உன்னுடைய ஆடுல 10ல் 1 பங்கை எனக்கு கொடுத்தா நீ தேடுற மறைந்திருக்கிற அந்த புதையலை கண்டுபிடிக்கிற வழிய நான் சொல்றேன்னு சொன்னாரு. சாண்டியாகோக்கு ஒரே ஆச்சரியம். நான் கண்ட கனவு இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிச்சு அவர்கிட்ட நீங்க யாருன்னு கேட்டான். அதுக்கு அந்த வயதானவரு தான் ஒரு ராஜான்னு சொன்னாரு. அவனுக்கு ஆச்சரியத்தோட புதையல் இருக்கிற இடத்த இவர் ஏன் எனக்கு சொல்லணும்னு சந்தேகமும் வந்துச்சு. உடனே சரி, எனக்கு மட்டும் ஏன் அந்த புதையல் எடுக்கிற வழிய சொல்றீங்க? அதுக்கு அந்த ராஜா, அந்த புதையல் கனவு உனக்கு மட்டும் தானே வந்துச்சுன்னு, அது மட்டும் இல்ல, நான் எல்லாரோட வாழ்க்கையிலும் அவங்களோட கனவு அடைய நான் உதவுவேன். சில நேரத்துல அவங்களோட பிரச்சனைக்கு தீர்வாவோ இல்ல நல்ல யோசனையாவோ, இன்னும் சில நேரத்துல கஷ்டமான காலகட்டத்துல அவங்களுக்கு துணையாகவும் நான் அவங்க கூட இருப்பேன். ஆனா பெரும்பாலும் அதையெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு அவங்களுக்கு புரியறது இல்லைன்னு சொல்லி அந்த ராஜா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்றாரு. ஒரு சுரங்க தொழிலாளி தாங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு மரகத கற்களை தேடி 5 வருஷமா ஒரு ஆற்றங்கரையில தோண்டிக்கிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட 1000கணக்கான கற்களை சோதிச்சு மரகத கற்களை தேடினான். என்னதான் அவனோட கனவை நோக்கி போனாலும், அவனால அதுல முழு கவனத்தை செலுத்தினாலும், ஒரு பக்கம் அவனோட கடமைகளும் அவனுக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்துட்டு தான் இருந்துச்சு. அதனால அவனோட கனவை கைவிடுற நிலையில இருந்தான். அப்போ நான் ஒரு மரகத கல்லா உருவெடுத்து உருண்டு போய் அவனோட காலடியில விழுந்தேன். 5 வருஷம் தேடியும் ஒரு பயனும் இல்லாம போனதாலும், தன்னோட கடமைகள் ஒரு பக்கம் இருந்ததாலும் அவன் கோவத்தோட அந்த கல்ல தூக்கி எறிஞ்சான். அவன் அந்த ஒரு கல்ல சோதிச்சு பார்த்திருந்தா உலகத்திலேயே அழகான மரகத கல் அவனுக்கு கிடைச்சி இருக்கும். அந்த சுரங்க தொழிலாளி தன்னோட கடமையை விட்டு கனவை மட்டும் தேடி போனதால அவனால கடமையும் மறக்க முடியல, தன்னோட கனவுகளையும் அடைய முடியல அப்படின்னு சொன்னார். உடனே சாண்டியாகோ தன்னோட கடமைகளையும்
கனவுகளையும் எப்படி ஒரு சேர பாக்குறதுன்னு, அப்படி பார்த்தா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டா. அதுக்கு அந்த ராஜா, ஒரு ஊர்ல மிகப்பெரிய செல்வந்தன் ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட இல்லாததுன்னு எதுவுமே இல்ல. இருந்தாலும் அவனுக்கு ஏதோ ஒண்ணு இல்லாதது மாதிரிதான் இருந்துச்சு. அதனால அவன் ஒரு துறவிய பார்க்க போனான். துறவிய எடுத்து அதுல 2 சொட்டு எண்ணெய ஊற்றி அந்த செல்வந்தன் கையில கொடுத்து, கையில இருக்கிற எண்ணெய கீழே விழாம இந்த இடத்த சுத்தி பார்க்க சொன்னாரு. அந்த செல்வந்தனும் கரண்டிய விட்டு கண்ணை எடுக்காம அந்த இடத்துல இருக்கிற எல்லா படிக்கட்டுகளும் ஏறி இறங்கினான். மறுபடியும் அந்த துறவிய பார்க்க வந்தான். அப்போ அந்த துறவி செல்வந்தனை பார்த்து கேட்டாரு, இந்த இடத்த சுத்தி இருக்கிற தோட்டங்களை எல்லாம் பாத்தியா? தியானம் பூஜை செய்யற அறைய இத எல்லாத்தையும் கவனிச்சியான்னு கேட்டாரு. அதுக்கு செல்வந்தன் தான் எதையுமே பார்க்கலன்னு தான் கிட்ட கொடுத்த எண்ணெய மட்டும்தான் பார்த்ததாவும் சொன்னான். துறவி மறுபடியும் இந்த இடத்துல இருக்கிற அதிசயங்களை பார்த்துட்டு வான்னு சொன்னாரு. மறுபடியும் அந்த கரண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பினான். இந்த முறை அவன் கண்களுக்கு தோட்டங்களும் சுற்றி இருந்த மலைகளும் மலர்களின் அழகையும் பார்த்தான். துறவி கிட்ட தான் பார்த்த ஒவ்வொன்றையும் விவரிச்சு. அதுக்கு துறவி, அதெல்லாம் சரி, நான் உன்கிட்ட ஒப்படைத்த எண்ணெய் எங்கன்னு கேட்டான். அப்போதான் செல்வந்தனுக்கு கரண்டியும் எண்ணெயும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவன் கையில கரண்டியும் இல்ல, எண்ணெயும் இல்ல. அதுக்கு அந்த துறவி, நீ உன் கடமைகளை செஞ்சுட்ட, ஆனா கடமைக்குள்ளவே போட்டு உன் கனவை மறந்துட்ட. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. உன் கையில இருந்த எண்ணெய்ன்றதுதான் உன்னோட கடமை. அதையும் கீழே தவற விடாம, அதே நேரத்துல நீ சுத்தி பாத்தியே, அதுதான் உன்னோட கனவு. அதையும் விட்டுடாம இந்த இரண்டையுமே சமமா பார்த்தா மட்டும்தான் சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும்னு துறவி சொன்னதா அந்த ராஜா சாண்டியாகோ கிட்ட சொன்னாரு. உடனே சாண்டியாகோ, என்னதான் நாம கனவை நோக்கி போனாலும் இனி கடமைகளை மறக்க கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டான். அடுத்த நாள் சாண்டியாகோ அந்த ராஜா கிட்ட தன்னோட 10 ஆடுகளை கொடுத்துட்டு புதையல் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டான். மீதமுள்ள ஆடுகளை வித்து கிடைச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த புதையலை கண்டுபிடிக்க ஆப்பிரிக்காவுக்கு போலான்னு கப்பல் ஏறும்போது, உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை அடைய இந்த மொத்த பிரபஞ்சமும் உதவி பண்ணுன்னு அந்த ராஜா சொன்னத நினைச்சுக்கிட்டான். ஒரு வழியா அவன் ஆப்பிரிக்காவுக்கும் வந்தான். வந்து இறங்கின கொஞ்ச நேரத்திலேயே ஒரு திருடங்கிட்ட பணத்தை பறி கொடுத்தான். பணத்தை பறி கொடுத்ததுனால அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சந்தையில நடக்க ஆரம்பிச்சான். அப்படியே அவன் நடந்து மலை உச்சிக்கும் போனான். அங்க மலை உச்சில ஒரு பளிங்கு கடை இருந்துச்சு, அதாவது கிறிஸ்டல் கடை இருந்துச்சு. அவரு கிட்டத்தட்ட 30 வருஷமா கடையை நடத்திட்டு வந்தாரு. சொல்ல போனா ரொம்ப அரிதாதான் மக்கள் அங்க வரவே செய்வாங்க. கடை முழுக்க தூசி. சாண்டியாகோ கல்லாக்கு பின்னால இருந்த அந்த வியாபாரி கிட்ட கண்ணாடி சாமான்களை எல்லாம் நான் துடைச்சி வைக்கவான்னு கேட்டான். பதிலுக்கு ஒருவேளை உணவு போட்டா மட்டும் போதும்னு சொன்னான். அந்த வியாபாரி சாண்டியாகோவை கடையிலேயே வேலை பார்க்கவும் சொன்னாரு. அதுக்கு அவன் தான் வேலை செய்வதாகவும் தனக்கு பிரமிடுக்கு போக பணம் கொடுத்து உதவுமாறும் கேட்டான். அதுக்கு அந்த வியாபாரி சிரிச்சிட்டு, நீ 1 வருஷம் முழுக்க இங்க வேலை பார்த்தாலும் சரி, உன்னால அவ்வளவு பணத்தை சம்பாதிக்க முடியாதுன்னு, கடன் வாங்கித்தான் எகிப்துக்கு போக முடியும்னு சொன்னார். இத கேட்டதும் சாண்டியாகோக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அடுத்த நாள் அந்த வியாபாரி கிட்ட தான் இங்க வேலை செய்வதாகவும் விக்கிற பொருள்களுக்கு கமிஷன் தரணும்னு கேட்டான். அது மட்டும் இல்ல, கடையோட முன்பகுதியில ஒரு டிஸ்பிளே போர்டுல கிறிஸ்டல் பொருட்களை வைக்கணும்னு, அப்போதான் மலைக்கு கீழே இருக்கிற மக்கள் இத பார்த்து மேல வருவாங்கன்னு சொன்னான். அதுக்கு அந்த வியாபாரி, மக்கள் கடைக்கு வரப்போ போறப்போ கீழே விழுந்தா பொருட்கள் தான் சுக்கு நூறா உடையும்னு சொல்லி இதெல்லாம் வேண்டான்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல 3 கற்களை கேட்டு ஒருத்தர் வந்தாரு. அப்போ நல்லா அழகழகான கற்களை வியாபாரி உள்ள இருந்து கொண்டு வந்தார். அத பார்த்த அந்த நபர்
தான் எப்பயுமே மலைக்கு கீழே இருக்க கடையில தான் வாங்குவதாகவும் இன்னைக்கு கடை இல்ல, அதனாலதான் இங்க வந்து வாங்குறதாகவும் சொன்னாரு. இந்த கடையில இவ்வளவு அழகான கற்கள் இருக்கும்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்லி அந்த கற்களை வாங்கிட்டும் போனாரு. அந்த வியாபாரி சாண்டியாகோவை பார்த்து டிஸ்பிளேவை வெயின்னு சொன்னாரு. அந்த டிஸ்பிளேல இருக்கிற கற்களை பார்க்கவே நிறைய கஸ்டமர் வந்தாங்க. சாண்டியாகோவுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை விட அந்த வியாபாரி அதிகமா தான் கொடுத்தாரு. ஒரு நாள் மதியம் மலையோட உச்சியில இவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கோம், இங்க குடிக்கிறதுக்கு நல்ல கடையே இல்லன்னு ஒரு ஆளு புலம்புறத அவன் கேட்டான். உடனே மலை மேல சோர்ந்து போய் வரவங்களுக்கு நம்ம தேநீர் விற்கலாமேன்னு ஒரு யோசனை அவனுக்கு தோணுச்சு. அத அந்த வியாபாரி கிட்டையும் சொன்னான். அதுக்கு வியாபாரி இங்க தேநீர் கடையெல்லாம் நிறையவே இருக்குன்னு சொன்னாரு. சாண்டியாகோ தேநீரை கிறிஸ்டல் கிளாஸ்ல விக்கலான்னு, தேநீரை குடிச்சிட்டு மக்கள் அந்த கிளாஸையும் வாங்க ஆசைப்படுவாங்கன்னு சொன்னான். அந்த வியாபாரி வேணான்னு சொன்னாரு. கொஞ்ச நாட்களும் ஆச்சு. சாண்டியாகோவோட வேலை செய்யற ஆர்வத்தை பார்த்து வியாபாரி நீ சொன்ன மாதிரி கிறிஸ்டல் கிளாஸ்லயே தேநீர் விக்கலான்னு சொன்னாரு. அடுத்த நாள் 2 பேரும் மலை மேல ஏறி வந்தாங்க. அங்க ஒரு கிறிஸ்டல் கடையில புதினா தேநீர் விக்கிறத பார்த்து அங்கேயே குடிக்கலான்னு போனாங்க. அது அழகான கிறிஸ்டல் கிளாஸ்ல பரிமாறப்பட்டுச்சு. என்னோட மனைவி இதை எதிர்பார்த்து இருக்கவே மாட்டான்னு ஒருத்தர் சொல்லிட்டு அன்னைக்கு இரவு வீட்டு விருந்தாளிகளை கவனிக்கிறதுக்காக சில கிறிஸ்டல் கிளாஸ வாங்கினாரு. இப்படி கிறிஸ்டல் கிளாஸ்ல குடிக்கிறது அதோட சுவைய இன்னுமே அதிகமாக்குதுன்னு இன்னொருத்தரும் இப்படியே மாறி மாறி அந்த கிளாஸ பத்தியும் அந்த தேநீரை பத்தியும் பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. சீக்கிரமே இந்த செய்தி எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிச்சு. நிறைய மக்கள் மலை ஏறி கடைய பாக்குறதுக்காகவும் புதுசா ஏதோ பண்றாங்களேன்னு ஆர்வத்தோடவும் வந்தாங்க. இப்போ நிறைய வியாபாரம் போகுது. அந்த வியாபாரி இன்னும் 2 பேரை வேலைக்கும் வச்சாரு. நிறைய தேயிலைகளையும் கிறிஸ்டலையும் இறக்குமதி செஞ்சாரு. இப்படியே மாதங்களும் ஓடு. ஒரு நாள் காலையில விடிறதுக்கு முன்னாடியே சாண்டியாகோ முழிச்சுக்கிறான். அவன் இங்க வந்து கிட்டத்தட்ட 11 மாசம் 9 நாட்களும் ஆச்சு. தனக்கு கிடைச்ச கமிஷன் பணத்தை எண்ணி பார்த்து இந்த பணத்துல 120 ஆடுகளும் வாங்கலாம், ரிட்டர்ன் டிக்கெட்டும் வாங்கலான்னு யோசிச்சுக்கிட்டே வியாபாரிக்காக காத்துக்கிட்டு இருந்தான். வியாபாரி முழிச்சதும் நான் இன்னைக்கு கிளம்புறேன், என்கிட்ட தேவையான பணம் இருக்கு, ஸ்பெயினுக்கு போய் நான் ஆடு வாங்க போறேன்னு சொன்னான். அதுக்கு அந்த வியாபாரி நீ ஆடுகளை வாங்கி திரும்ப ஆடு மேய்க்க போறதில்லைன்றது உனக்கே நல்லா தெரியும்னு சொன்னாரு. உடனே சாண்டியாகோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்டான். உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை அடைய இந்த மொத்த பிரபஞ்சமும் உதவி பண்ணுன்னு சொல்லி அந்த வியாபாரி ஆசீர்வாதமும் பண்ணாரு. அப்போ அந்த வியாபாரியோட தலைமுடி அந்த ராஜாவோட முடி மாதிரியே அவனுக்கு தோணுச்சு. இப்ப ஒருவேளை நம்ம திரும்பி போயிட்டா நம்ம கனவை, அதாவது பிரமிட கடைசி வரைக்கும் பார்க்க முடியாதோன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அதனால மறுபடியும் தன்னோட கனவை நோக்கி போலான்னு முடிவு பண்ணான். இப்போ அந்த கிறிஸ்டல் வியாபாரிக்கு கேரவேன்ல தான் சப்ளையர் கிறிஸ்டலை கொண்டு வருவாருன்னு சாண்டியாகோக்கு ஞாபகம். கேரவேன் அப்படின்றது அந்த காலத்துல வெவ்வேறு மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து பாலைவனம் மாதிரி வறண்ட பகுதிக்கு மொத்தமா பயணம் செய்வாங்க. அதுக்கு ஒட்டகங்களையும் பயன்படுத்துவாங்க. இவங்க எல்லாரையும் வழி நடத்த ஒரு வழிகாட்டியும் இருப்பாங்க. அதனால சாண்டியாகோ சப்ளையரோட பட்டறைக்கு போய் பிரமிடு ரொம்ப தூரமானு தெரிஞ்சுக்கவும் எவ்வளவு காசு வேணும்னு தெரிஞ்சுக்கவும் போனான். தாங்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் வச்சு அந்த கேரவேன் மூலமா பாலைவனத்துக்கு வந்தான். அந்த கேரவேன்ல பயணிச்ச பலருள்ள ஒருத்தர் தான் ரசவாதி. ரசவாதி அப்படின்னா உலோகங்களை தங்கங்களா மாத்துறவங்கன்னு சொல்லலாம், பொதுவா வழிகாட்டினும் சொல்லலாம். அவரோட நட்பு சாண்டியாகோக்கு கிடைச்சிச்சு. தானும் எகிப்துக்கு போறதாகவும் அங்க போய் உலோகத்தை தங்கமா மாற்ற போவதாகவும் சொன்னாரு. அப்படி அவங்க போகும்போது சாண்டியாகோ ரசவாதி கிட்ட எப்போ என்னோட கனவை நோக்கி போக ஆரம்பிச்சேனோ அப்பத்துல இருந்து நிறைய கஷ்டம் வருதே, அது எதனாலன்னு கேட்ட. அதுக்கு ரசவாதி எல்லோரோட வாழ்க்கையும் அப்படித்தான், இந்த கனவை நோக்கி போற பயணத்துல ஆரம்பத்துல உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் இருக்கும், ஆனா போக போக நிறைய பரிசோதனைகள் இருக்கும். அந்த பரிசோதனைகளை தாண்டி வந்தா மட்டும்தான்
உன்னோட கனவை அடைய முடியும்னு எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி அந்த கனவை அடையிறோமோ அவ்வளவு பெரிய புதையல் கிடைக்கும்ன்றத மறந்துராதன்னு சொல்லி தான் போக வேண்டிய இடமும் நேரமும் இதுதான்னு சொன்னார். இன்னும் 1 மணி நேரம் பயணம் பண்ணா நீ அடைய வேண்டிய பிரமிட அடையலான்னு சொன்னார். 1 மணி நேரம் பயணம் செஞ்சு பிரமிட பார்த்ததும் சாண்டியாகோவோட முகத்துல அவ்வளவு சந்தோஷம். பிரமிடுக்கு பக்கத்துல மனித முகமும் சிங்கத்தோட உடலும் கொண்ட சிலைக்கு கீழே பள்ளமும் தோன்றனா. அந்த ராஜா சொன்ன மாதிரியே புதையலும் கிடைச்சிச்சு. இனி கடமைகளையும் கனவுகளையும் சமமான முக்கியத்துவம் கொடுக்கணும்னு முடிவும் பண்ணா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்குமே நிறைய கடமைகள் இருக்கும். அந்த கடமைக்காக நம்ம கனவுகளை விட்டுட்டோம்னா, இங்க கனவுன்றது எதுவா வேணா இருக்கலாம். நீங்க செய்யணும்னு நினைக்கிற பிசினஸா இருக்கலாம், இல்ல டிராவலா இருக்கலாம், ஏன் இன்னும் சிலருக்கு பணத்தை சம்பாதிக்கிறது கூட கனவா இருக்கலாம். உங்களுடைய கடமைகளிலே முழுகி போயிட்டு கொஞ்ச காலம் கழிச்சு உங்க கடமையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கனவடைய முயற்சி கூட பண்ணலையேன்னு யோசிக்காம உங்க கடமையோடு சேர்த்து உங்க கனவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த கதையில சாண்டியாகோவுக்கு எப்படி பிரபஞ்சமே அவனுக்கு ராஜாவாகவும் வியாபாரியாகவும் ரசவாதியாகவும் உதவி பண்ண வச்சுச்சோ, அதே மாதிரி உங்களுக்கும் உங்க கனவு அடைய உதவி பண்ணும். சாண்டியாகோ அந்த ராஜா சொன்ன வார்த்தையை நம்பி தன்னோட கனவை நோக்கி போனான். புதையலையும் எடுத்தான். அதே மாதிரி நீங்களும் எது மேலையாவது நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை இறைவன் மேலையோ இல்ல உங்க திறமை மேலையோ எதுவா வேணா இருக்கலாம். அது மேல முழு நம்பிக்கையை வச்சு கனவை நோக்கி போங்க. இந்த புதிய வருஷத்துல நீங்க அடையணும்னு நினைச்ச எல்லா கனவையும் அடைய என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற கதைகள் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம்.